வணக்கம். இன்றைய தமிழ்நாடு டாப் 10 முக்கிய செய்திகள். NEP 3 மொழிக் கொள்கையில் மீண்டும் பெரிய சர்ச்சை எழுந்துள்ளது. தமிழ்நாட்டின் இருமொழிக் கொள்கையை தொடர வேண்டும் என மாநில அரசு மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ஆளுநர் உரையில் NEP-யின் 3 மொழிக் கொள்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கருத்து தெரிவிக்கப்பட்டது. தமிழ் மொழியை அரசு நிர்வாகம் மற்றும் கல்வியில் அதிகம் பயன்படுத்த வேண்டும் என்பது பேசுபொருளாகியுள்ளது. தூத்துக்குடியில் 38,000 கோடி ஹூண்டாய் கப்பல் கட்டும் திட்டம். தூத்துக்குடியில் மிகப்பெரிய கப்பல் கட்டும் தொழிற்சாலை திட்டத்திற்கு அரசு ஆதரவு தெரிவித்துள்ளது. இதில் முதலீடு 38,000 கோடி ஆகும். வேலைவாய்ப்பு சுமார் 15,000 பேருக்கு கிடைக்கும். தென் தமிழகத்தில் தொழில் வளர்ச்சியில் பெரிய மாற்றம் ஏற்படும் என தமிழ்நாடு அரசியல் சூடு பிடிக்கிறது. அதிமுகவில் குழப்பம். அதிமுக கட்சியில் முக்கிய தலைவர்கள் ராஜினாமா செய்ததாக கூறப்படும் நிலையில் கட்சிக்குள் குழப்பம் மேலும் அதிகரித்துள்ளது. அதிமுக கட்சியின் நிலைமை பற்றி அரசியல் வட்டாரங்களில் பெரிய பேசுபொருளாகியுள்ளது. நாட்டின் நீட் தேர்வு மன அழுத்தம் மற்றும் மாணவர்கள் உயிரிழப்பு சம்பவங்கள் கவலை அளிக்கிறது. நீட் மறுதேர்வு ஜூன் 21. மாணவர்களின் மன அழுத்தம் அதிகரித்துள்ளதாக தகவல். சில மாநிலங்களில் மாணவர் தற்கொலை சம்பவங்கள் பதிவாகி கல்வி அழுத்தம் குறித்து பெரிய விவாத பொருளாகி உள்ளது. சட்டமன்றத்தில் தேசிய கீதம் புரோட்டோகால் விவாதம். சட்டமன்ற நிகழ்வுகளில் தேசிய கீதம் தொடர்பான நடைமுறை மாற்றங்கள் அரசியல் விவாதத்திற்கு உருவாகியுள்ளது. அரசு எதிர்க்கட்சிக்கு இடையே கடும் வாதம் நிலவுகிறது. தமிழ்நாடு அரசியல் புதிய கூட்டணி யுகங்கள். வரும் இடைத்தேர்தலை முன்னிட்டு கட்சிகள் புதிய கூட்டணி மற்றும் தந்திரங்கள் பற்றி ஆலோசித்து வருகின்றன. டிவிகே, திமுக, அதிமுக இடையே போட்டி அதிகரிப்பு. பெரிய தொழில் முதலீடுகள் அதிகரிப்பு. தமிழ்நாட்டில் புதிய தொழில் முதலீடுகள் மற்றும் தரவு மைய திட்டங்கள் அதிகரித்து வருகின்றன. மாநிலம் IT மற்றும் மேனுஃபேக்சரிங் ஹப்பாக வளர்ந்து வருகிறது. தமிழ்நாடு கடன் நிலை 13.18 லட்சம் கோடியாக உள்ளது. மாநில கடன் கடந்த 5 ஆண்டுகளில் 2 மடங்காகி மிக உயர்ந்த நிலையை எட்டியுள்ளது. வருவாய் பற்றாக்குறை அதிகரிப்பு குறித்து பொருளாதார கவலை அடைந்துள்ளனர். விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி அதிகரிப்பு. கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய விவசாய கடன்களுக்கான தள்ளுபடி தொகை 50,000 முதல் 75,000 உயர்த்தப்பட்டுள்ளது. 14.43 லட்சம் விவசாயிகள் பயன்பெறுவர். சுற்றுச்சூழல் சாதனை கடல் ஆமை பாதுகாப்பு. தமிழ்நாட்டில் கடல் மைய பாதுகாப்பு திட்டம் வெற்றிகரமாக நடந்து வருகிறது. 1.91 லட்சம் ஆமை குட்டிகள் பாதுகாக்கப்பட்டுள்ளன. உலகளவில் பாராட்டப்படும் இயற்கை பாதுகாப்பு முயற்சியாக கருதப்படுகிறது. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.